வணக்கம். ஸ்ரீ பாலாம்பிகை மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் இந்த 3 பொருள் நீங்கள் மறைச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சரிசி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்தமான 108 பொருட்களில் ஒன்றா சொல்லப்படுது. இதில் முதல்ல நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபா நோட் எடுத்து அதை சிகப்பு துணியில் மடித்து அதை அரிசி டப்பாக்குள்ளே மறைச்சி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பொங்கலுக்கு வைக்கிற அரிசி இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நார்மலாக இப்போ எந்த டப்பாலேருந்து அரிசி எடுப்பீங்களோ அந்த டப்பாக்குள்ளே இது நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி சிகப்பு துணியில் முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த காசை உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தொடர்ந்து உங்களுக்கு பண வரவு ஈர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சிகப்பு துணியில் முடிஞ்சு வச்சதை முதல்ல அந்த டப்பாக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பாவில் முடிஞ்சு வச்சிங்க அப்படின்னா பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாணயங்கள் எடுத்துக்கோங்க. நாணயங்கள் எடுத்து அதை பச்சரிசிக்குள்ளே மறைச்சி வைக்கணும். 5 நாணயங்களும் ₹1 நாணயங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். இதே போல் 5 நாணயங்களை நீங்கள் அந்த அரிசி மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி அந்த அரிசியில் மறைச்சி வச்சுருங்க. இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாணயங்கள் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய சுப செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த அரிசியை பறவைகளுக்கு போடணும். இது நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு அதில் வச்சு இந்த நாணயங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு அந்த அரிசியை பறவைக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சரிசி தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 துளசி இலை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 5 துளசி இலை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் அரிசியை நிரப்பி அதில் இந்த இலைகளை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பணவரவு அதிகமாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.